பரிதாரத்தை பூசிக்கொள்ள போன வாரம் திருவிழானு என் கூட பிறந்த என் அண்ணன் தானே எனக்கு போன் பண்ணிருந்தாரு. போன் பேசுறது கூட குத்தம். அண்ணன் தம்பி கதை என்கிட்ட பேசாது. அண்ணன் தம்பிங்கிறத தானே பேசுறேன். உங்க அண்ணன் தம்பி கதை என்கிட்ட பேசாது. ஏன் என்ன பக்கத்தை வாங்கி துணை பசங்க யார்த பசங்க போறபோக்கு பசங்க அண்ணன் தம்பிங்களா விதித்த பசங்கடி உங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கிறானுங்க. ரெண்டு பேருமே விதித்த பசங்க தாடி வாங்கி துணை பசங்க. அவ்வளவு கூட படிச்சுட்டு ஒருத்த மிலிட்டரியில இருக்கிறான், ஒருத்த போலீஸ்காரன் இருக்கிறான். என் அண்ணன் ஐயோ கட்டி போட்டு யாரும் திருப்பி போறாங்க வழியில. ஒருத்தர் மிலிட்டரியில இருக்கிறாரா, ஒருத்தர் போலீஸ்ல இருக்கிறாரா. வீதித்த பசங்க உங்க அண்ணன் தம்பி என்னையா ஒரு திருவிழாவுக்கு போய்க்கிறேன், என்னடா மாமங்கார வந்துக்கிறானே அப்படின்னு எந்த கம்மியாட்டாவது ஒரு கட்டிக்கு வாங்கி கொடுத்தாராடியா. ஒரு மச்சாக்காரன் கப்புல கறி போட்டு மெத்த மேல ஏறான், இன்னொரு மச்சாக்காரன் கப்புல கறி போட்டு வீட்டுக்குள்ளார போறான். மாமங்கார அம்போடு உட்காந்து கிடக்குறப்பா வீதித்த பசங்க. நீ சரியா இருந்தா அண்ணன் தம்பிங்க 5 ஆளுக்க வாங்கி போட்டு உனக்கு அழக பாப்பாங்க. நீ சரி கிடையாது. ஒரு அண்ணன் தம்பி கிட்ட பேசினா கூட வேற எவங்கிட்ட பேசுறான், வேற எவனே வச்சுங்கிறா அப்படின்னு சந்தேகம் முடிச்சுக்கிட்டு திருட்டு என்ன வச்சுக்கிட்டு ஓடியாந்து அண்ணன் கிட்ட பேசின்னு இருக்கும் போது அந்த போனை பிடிங்க அடுப்புல போட்டான். ஏன் போடுறேன், எதுக்கு போடுவேன்? அண்ணன் கிட்ட பேசணும்னா எப்படி பேசணும்? அண்ணா ஞாயிற்றுக்கிழமை திருவிழா வருதுனா மாமா கூட்டு வந்துடுறேன், மாமாவுக்கு சிக்கன் ஒத்துக்காது சூடு ஆயிடும், ஆட்டுக்கறி எட்டாத்து தொக்கா வை, 1848 ஒரு பாட்டு வாங்கியாந்து வை, சவுனப் ஒரு 1/2 லிட்டர் வாங்கியாந்து வை. 1848 ஆமா அதான் நைஸா போவோம். கூட 7up இல்லனா இறங்காது அப்படினா வாங்கியாந்து வைனா நான் மாமா கூட்டு வந்துறனா அப்படின்னு அண்ணா அண்ணான்னு பேசணும். அடுப்பாடு உட்காந்து அண்டன் காக்கா பாக்குதா குசு அண்ணன்கிட்ட பேச தெரியுமா, ஆட்டு வீட்டுக்காரன் பேச தெரியுமா? செல்லு மட்டும் தான் நான் வாங்கி கொடுத்தேன், செல்லு மட்டும் தான் நான் வாங்கி கொடுத்தேன். எவன்தான் ரீசார்ஜ் பண்றான், எவன்தான் பேசுறான்னு தெரியல. எல்லாரும் காதுல வச்சுக்கிட்டு லோ நாரம் உண்டு. அண்ணா காரணவன் நான் தானே தம்பி. அண்ணி போன்ல பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்கண்ணா. நான் தான் ஒரு வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டேன். ஒரு வருஷத்துக்கு நீ லீஸுக்கு எடுத்துக்கிறியா? லீஸ் எடுக்கலண்ணா. என்னண்ணா இப்படி தப்பா பேசுறீங்க? என் முண்டாட்டிக்கு நீ யார் ரீசார்ஜ் பண்ற? நானா கேட்டேன். சொல்லி அண்ணி தானே சொல்லி அனுப்பிச்சாங்க. சொல்லி அனுப்புனா அண்ணன் சொல்லி பண்ணிக்கிட்டு சொல்ல நீ ஏன் பண்ற? நீ எங்க போய் அப்ப அவளுக்கு கூட கொண்டு இல்லையா? இல்லண்ணா. ஏன்டி அவன் ரீசார்ஜ் பண்ணா உனக்கு? குடுத்து விட்டு போய் எதிர விட்டு திண்ணையில படுத்துக்கனா வீட்டுக்குற வேலை யார் செய்வாங்க? ஏதோ அவங்க கையில காலையில விழுந்து செல்லுல பேலன்ஸ்ல காசு கொடுத்தானே பண்ணு. செல்லுல காலி ஆகி போச்சுன்னா கம்முனு கரெக்டா யார் ரீசார்ஜ் பண்றா? கண்டினியூவா போய்கிட்டே இருக்கணுமா? உன்னை சொல்லி தப்பு இல்லடா, உன்னை சொல்லி தப்பு இல்ல. உனக்கு 3ஆம் தரம் நான் தாலி அறுக்க வேண்டிக்கிறேன் பாரு, என்ன சொல்லணும். என்னடா ராஜா 3ஆம் தரம் தாலி அறுக்கும்? 3ஆம் தரம் அறக்கத்துக்கு நீ வந்துக்கிற? ஆமா. ஆடி புறம்போக்கு போத யாரு வயசுக்கு வந்து வீட்டுல 16 வருஷமா மக்கிங்க அந்த 3ஆம் தரமா எத்தாந்து உங்க ஒப்ப என் தலையில கட்டலாம். நான் தான் வயசுக்கு வந்து 16 வருஷம் மக்கிங்க. நீ ஏன்டா 10 செருப்பு தேற மாதிரி என் வீட்டுக்கு வந்த? ஐந்து சுந்தரி மூஞ்சி பாக்கத்துக்கு வந்தாங்க. அம்மா நான் அழகு தாண்டா. அவன் மூஞ்சி அவன் பல்லும் பாரியா, இந்த ஜேசிபி மண்ணு வாரிக்கிட்டு பகுதி தூக்குதே பல்லு ஆகணும். ஏய் எனக்கு அழகே பல்லுதான். எனக்கு அழகே பல்லாதான் அர்த்தமா நம்மகிட்ட வச்சுக்காத. ஏய் நீ குடும்பம்ன்ற பொம்பளையா இருந்தா நல்ல குடும்பத்துல பிறந்தா நல்லபடியா பேசுவேன், கணவனை மரியாதையா கூப்பிடுவேன். போயும் புறம்போக்கு சாத்தில பொண்ணு எடுத்துற புறம்போக்கு பொண்ண. யாரு புறம்போக்கு நாய? நானா புறம்போக்கு? ஆமாண்டி. தபார் இதுக்கு மேல மரியாதை இல்ல. யாருக்கு? இன்னொரு முறை கேட்டு புறம்போக்கு போட்டாடி நீ. புறம்போக்கு பையா? யாரு? வக்கத்து பையா? நானே. வாங்கிட்டுற பையா? நாதர் பையா? நானா? எத்தகல பையா? சொன்னா புறம்போக்கு பையா மரம், அம்பகால மரம். நான் எப்போ வர வை கிடையாது, குத்த கொடுத்த கிடையாது, படுக்க பாய் கிடையாது, ஒரு சொம்பு தண்ணிக்கு கதி கிடையாது. நீ புறம்போக்கு, மகன் புறம்போக்கு, மொன்னி புறம்போக்கு, மகள் மகள் புறம்போக்கு, மச்சான் புறம்போக்கு, உன் பரம்பரை எல்லாம் புறம்போக்குடா. புறம்போக்கு பையா அங்க டஸ்ட்பின் வச்சுக்கிறாங்க, அங்கே துப்பிங்க. ஏய் யா குடிமாடி புறம்போக்கு நாடாடி புறம்போக்கு, நீ தாடி புறம்போக்கு, நீ புறம்போக்கு, உங்க அப்பா புறம்போக்கு, உங்க அம்மா புறம்போக்கு, உன் அக்கா தங்கச்சி புறம்போக்கு, உன் அண்ணன் புறம்போக்கு, உன் அத்தை புறம்போக்கு, உன் சித்தி புறம்போக்கு, உன் சித்தம் புறம்போக்கு, உன் ஆம்பியா புறம்போக்குடி புறம்போக்கு. அண்ணா அவங்க ஆம்படியா யாருண்ணா? அவங்க ஆம்பியா நான் என்ன நானே புறம்போக்குனா ஏம்பா பட்டுன்னு சொல்லக்கூடாது, அசிங்கப்பட்ட பிறகு மைக் ஆன் பண்ணி சொல்றியாப்பா? ஏய் நான் புறம்போக்கு தாண்டி. நீ தானே புறம்போக்கு? நான் புறம்போக்கு தான். இவ்வளவு நாளா நான் ஏன் தெரியுமா குடும்பம் பண்ணிட்டு வந்தேன்? 10 வருஷமா எனக்கு குழந்தை கிடையாது. ஆமா இப்பதாம்மா 4 நாள் ஆகுது நான் புள்ள பெத்து. என்ன இந்த மாதிரி கத்த வைக்கிறானே பச்சை உடம்புக்காரி இல்ல நானு.
கஞ்சி ஆக்கி எடுத்துனால எனக்கு சண்டை வாங்குறான் உள்ள பெற்று 4 நாள் தான் ஆகுது. பச்சை உடம்புக்காரி ஆம்பளைக்காரனை பார்க்க வரும்போது கஞ்சி எடுத்துக்கின்னு ஆடிக்கு வரா பாரு. பச்சை உடம்புக்காரி தான் வருவாள. குழந்தைக்காக தான் இந்த வீட்டுல உன்னா கூட குடும்பம் பண்ணிக்கணும் நான் இருந்தேன். ஐயா எப்படி என் ஆத்தா விட்டு போற போகணும் கேட்டியோ, என் அண்ணன் தம்பிங்களை போற போகணும் கேட்டியோ. காப்படி இனிமேல வாழ மாட்டேன்டா. போடி 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 போடி. தெருவால ஒத்து போனா தோத்தால 10 பேர் வருவாடோ. யாருக்குடோ கொண்ட காட்சி போனா பின்னல் காட்சி போடி. எத்தனை பின்னல காட்சி வர நான் பாக்குறேன். பாக்கதானே போறேன். எத்தனை பேர் தோத்து வராங்க நான் பாக்குறேன். பால் கேட்ச். ஏய் இவரே டேய் பின்னாடி வர வேலை வச்சுக்கணும். குடுங்க மேலங்கள கை வச்ச ஐயா பல்ல உடைச்சிருவேன். சொன்னா கேளு என்ன போடா. நான் பாருங்க ஏய் இவரே ஏய் மடிடா நான் வரேன்னு சொன்னேன். அப்புறம் எனக்கு கட்டி வச்சிட்டு என்ன பொறுப்பு பண்றான். ஏய் டா மடிடா. ஏய் இவரே பலாடா. ஏய் ஏய் ரொம்ப தூரம் போவாதீ. யாரா தள்ளி விட போறாங்க. நான் வீட்டுக்காரனா பையனா சரி என்ன கூட்டு வாடியா அம்மா யா ராஜ்குட்டி யா செல்லக்குட்டி யா பட்டுக்குட்டி யா குட்டியா பிஸ்கட்டி யா மேரி பிஸ்கட்டி யா 50 பிஸ்கட்டி யா பிட்டாரியா பிஸ்கட்டி வாடியம்மா வா அத பாய்த மகத்தை பார்த்து வாமா குடும்பத்தை பாருங்க வா இந்த நடைய பார்த்தாயா வீந்துட்டேன். மூஞ்ச பார்த்துருந்தா அப்போ ஓடி போட்டு இருப்பேன். டாடியா என்னதான் நினைச்சுக்கிறேன். இதுனா குடும்பம் என்ன குடும்பம்னா சண்டை சச்சிரு வரதா செய்யும். அதுக்காக தாலி எங்கடா இங்க போட்டுனா டாடியா அப்பப்ப கைட்டு கடை சரியா தினா தாலி கவுரா கண்ணுக்குட்டி மூக்குறாங்க கவுரா எதுக்கு அது படுத்தாலும் குத்துது நிமிந்தாலும் குத்துது உக்காந்தாலும் குத்துது சாமான் தொலைக்கும் போது கூட அது குத்துது. அது டாடியா இது என்ன பண்ணுது படுத்தாலும் குத்துது நிமிந்தாலும் குத்துது. அதை கட்டிக்கினா நிம்மதியா இருக்க முடியும். மானாவரியா குத்தாது இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி செய். என்ன செய்யணும் நடுவுட்டாண்ட 3 ஆணி வச்சுட்டு இதை கழட்டி மாட்டு பல்லாவில தண்ணி வச்சுட்டு 16வது நாள் காரியம் பண்ணி கறியை தந்து 17ஆவது நாள் கஷ்டத்தால கொண்டாடு. நீ சாவணுமே போட்டு வேணாங்க. கலர் கலரா பொட்டு வச்சுக்கிட்டு கலர் கலரா படம் கட்டி கொத்து கொத்தா பூ வச்சுக்கிட்டு தெருவில் போண்டா மகாலட்சுமி வர்றேன். யார் ஏவா ஆம்பளைங்களாம் நாங்கள் இது உங்களுக்கு கொடுத்தா லைசன்ஸ் மாதிரி இது கைத்துல இல்லைன்னு வச்சுக்கோ போற வரலாம் சரிதானா. அப்பப்ப கைட்டு கடாசாத குடும்பனா சட்டு சச்சரி இருந்தா செய்யும் சரிதானா. இந்த போட்டுக்கோ அண்ணா என்னப்பா வாங்கண்ணா. ஏன்னா எப்போ பார்த்தாலும் உங்க குடும்பத்துல சண்டை போட்டுன்னே இருக்கிறீங்க. என்ன மிஸ்டேக்னே தெரியலப்பா. அப்பப்ப கைட்டு கிடைச்சிடுறான். அதை தம்பிகிட்ட சொல்ல வேண்டியது தானே. அப்பப்ப கைட்டு கிடைச்சிடா. எவனா சூனிங்க நீ வச்சிட்டானு தெரியல. நான் பாக்குறேண்ணா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சண்டை வருதுப்பா. அண்ணா எப்படி ஒரு 20 சவரம் தரும் போல இருக்குதுண்ணா. மொத்தம் கோல்டு கவரிங். கோல்டு கவரிங் அடவு கல்ல எத்துமா வைக்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சினா உடனே சில்லறை கொடுப்பாங்க. அந்த சில்லறைலாம் எனக்கு வேணாண்ணா. அண்ணா உங்க குடும்பத்துல ஏன் சண்டை வருதுன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கணும்னா ஏம்பா இதுல 8 7 தானே இருக்கு. எத்தனை ஏழை இருக்கணும்? 9 7 இருக்கணும். 9 ஏழை. ஆமா ஆச்சாரிக்கிட்ட போயிட்டு அடடா 8 ஏழை இருக்கதா குடும்பம் ஏத்திக்கினே போறாப்ல. ஆமாண்ணா ராஜரா அவங்க தம்பி பீம சேனல் வேணா வேணா நீ சொல்லு. அண்ணா நான் ஆச்சாரிக்கிட்ட போயிட்டு ஒரு 7 வாங்கிட்டு வந்து இதுல சேர்த்தா 9 7 ஆயிடும். 9 ஏழை ஆயி போகுது. எத்தனை ஆகும்? 9 ஏழை அப்படியே நான் கட்டிடுறேண்ணா. அதாவது பட்டா எந்து பயிர் நீ வைக்கிறேன்ற அப்படி சொல்லண்ணா நான் கட்ட சொல்றேன். ஏன்னா எதுக்கு பார்த்தாலும் கோவப்படுறீங்க. கதனா வந்துடுறாயா எனக்கு பார்த்து பண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கணும் நான் எதனா சொன்னேன்னா. ஆமா இது படைய பாப்பாட மாப்பிள அவர் தான் போட்டுக்கிற ட்ரெஸ் வந்து சும்மாங்கிறான் வாய் வச்சுக்கினேன் பாரியே. ஏய் நம்ம இழப்பு தேய்ச்சி அவன் வந்து தாலி காட்டுறான்றான் மறைதான். அது மாதிரிலாம் சண்டை போடுவேன். மா குழந்த செல்லக்குட்டியா ஒண்ணுதான் சனி அப்படியே செதுக்குதப்பா. சனிங்கண்ணா குடும்ப பொம்பளை குடும்பன்ற லட்சத்தை பார்த்தா இங்க ஒரு பச்சை இங்க ஒண்ணுதான் இந்த மாதிரி குத்திக்கிறா பாரு. இந்த மாதிரி குத்துக்கணும் குடும்ப பொம்பளைனா. இதெல்லாம் அவன் குத்துற வேர்ல நீ என்ன பண்ணிருந்தா? அவன் இல்ல அவ குத்துறான். அவளா? ஆமா. அப்ப பிரச்சனை இல்ல. ஏய் குடும்பனா சண்டை சச்சரவு இருக்குதா செய்யும். சண்டை இல்லைன்னா கணவன் மனைக்குள்ள சண்டை இல்லைன்னா அது குடும்பம் இல்லை. சின்ன சின்ன சண்டை போடணும் உடனே கணவன் மனைவி ஒன்னா சேர்ந்துடணும். அதான் குடும்பம் சரிதானா. ஒரே லாங்கா லீவ் போடக்கூடாது. போட்டுக்கா விடு. ஐயே பொறுமையா போடுமா. அப்பப்ப கை கிடைச்சிடுற கண்ணார் மாரி வெளியே போக கூடாது. உள்ள எடுத்து வெளியே
யோ இனிமேல் சண்டை போடாம உங்களோட குடும்பம் நடத்துறேன்னா இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், யாருக்கிட்ட கடை வாங்க மாட்டேன், சண்டை போட மாட்டேன் அப்படின்னு என் காலில் விழுந்து நான் பண்ணதெல்லாம் தப்புதான் அப்படின்னு மன்னிப்பு கேளு. கால்ல நீ விழணும். யாரு? நீதான். பொம்னாட்டி கால்ல ஆம்பள. ஆமா. ஏய் கோடி வேற ஆள பாரு. விழ மாட்டேன். பொம்னாட்டி கால்ல போய் ஆம்பள வீரானா? விழ மாட்டேன். வீ வாங்குடியே போய்ப்பா மதமா எனக்கு. என்னடி அப்பப்பா ஆதார் கார்டு எடுக்கிற மாதிரி எடுத்துற இல்லையே? கால வீணா பார்த்தானே வேணும். நல்ல வேலை யாரும் பார்க்கல. அட போய் பொம்னாட்டி காலில் இந்த கம்முனாட்டி என்ன மாதிரி ராத்திரில எத்தனை பேர் வீராங்களா போடா. ஆமா கஞ்சா தந்தியா? இல்லங்க அண்ணா. இப்பதானே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்னப்பா? இந்த மிளகாக்கு வேற, வாழைப்பழத்துக்கு வேற, எல்லாத்துக்கும் வேற இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த கஞ்சி வேறன்னு சொன்னேன். அது என்னன்னா வேற? என்ன வேற? கஞ்சி வேற. கஞ்சி வேறயா? ஏய் கஞ்சி வேற இல்லடா, கஞ்சி அங்கிருந்து இங்க வரோம் சாப்பிடுற கஞ்சி. அதுக்கு சண்டை போட்டு நிறுக்குறீங்க. உயரமான இடத்துல உட்காந்து அப்பதான் சந்தேகம் வரும். மொத்திட்டு வாரிக்கின்னு மாமரத்துக்கு போய் உட்காந்துக்கோ. அது மாதிரி உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப மைக்கா பட்டுக்கம்னு உட்காரு. ஏங்க கஞ்சி எடுத்துட்டு வந்து கரமேல வச்சுட்டு குழந்தை யானை கட்டி போட்டு வந்துக்கிறேன். குழந்தையா கரமேல போட்டு வந்துக்கிறேன். ஐயோ யானையில குரங்குறது இறங்கி சொன்னா தெரியல. கம்மியாட்டி நீ வேற ஆள் இருக்காங்க. சரி கஞ்சி எடுத்துக்கிட்டு குழந்தை எடுத்துக்கிட்டு வீட்டு போய் சாப்பிடலாம். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி தெய்வத்தின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி தெய்வத்தின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் அது செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்று வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இன்று வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் அது செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்று வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் நன்றி, ஒன்று மனசாட்சி தெய்வத்தின் சாட்சியம்மா. மரகதம் என்னங்க கோட்ல டவாலி கதையா போச்சு என் கதை. என்ன ஏய் ஆம்பளையா பிறந்தாலும் பொம்பளையா பிறந்தாலும் எரு மாதிரி சுறுசுறுப்பா இருக்கணும். எரு மாதிரி வரக்கூடாது. குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறான். ஏய் குழந்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறோம். யாரோ ரெண்டு பேரும் ஓடு அழுது போறாங்க. யாரு என்ன தெரியல. குரு கோயில போய் யாரு என்னன்னு கேட்போம். வா வா வா. ஆண்டவன் அருகில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனுக்கு நமக்கு வேறு யாருகள் ஆண்டவன் அருகில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனுக்கு நமக்கு வேறு யாருகள் மனிதனம்மா மயங்குகிறேன், மனிதனம்மா மயங்குகிறேன், மனிதனம்மா மயங்குகிறேன். தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லை, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லை. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு, ஒன்று மனசாட்சி தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. என்னங்க நாம் எவ்வளவு ஆசையோடு இருந்தோம். என் தம்பி அயல் நாட்டிலிருந்து வருவான், அவனுக்கு திருமணத்தை செய்து கண்குள்ள பார்க்க வேண்டும் என்று நீயும் நானும் எவ்வளவு ஆசைப்பட்டோம்.
நம் ஆசையெல்லாம் நிறைய ஆசையாக அற்று போய்விட்டது. அவனுக்காக உயிர் வாழ வந்தோம். ஆனால் அடுத்து நாட்டு விட்டு நாடு கடத்தி விட்டானே சதிகாரப்பா. ஒரு நாட்டு மன்னன் என்னங்க இது அலங்கோலமா வந்திருக்கிறீங்களே, கண்ணீர் கம்பளமா வந்திருக்கீங்க, என்ன செய்ய சொல்லுங்க ஐயா. மாணிக்கம் மகாராஜா, நான் எது சொல்வேன், எப்படியப்பா சொல்லப்போ? என்னங்க நடந்த ஐயா? எங்கள் இருவர் வாழ்க்கையில் நடக்க கூடாது அத்தனையுமே நடந்து விட்டது மாணிக்கம். ஐயா என்ன சொல்றீங்க, ஒண்ணும் புரியல ஐயா. இதற்கு மேலாக வளர்த்தேனே என் தம்பி. ஆமாங்க இளவரசருங்க. என் தம்பிதான் இந்த உலகம் நாடு நகரம் அத்தனையுமே நடத்திக் கொண்டிருந்தோம். கடவுளா நினைச்சிருந்தீங்க. ஆமா, என் தம்பி நாடு நகரம் அத்தனையுமே பெற்றுக்கொண்டு எங்கள் அனாதையாக்கி விட்டார் மாணிக்கம். மகாராஜா, இன்னொரு முறை உங்க வாயால அனாதை சொல்லாதீங்க ஐயா. அனாதையா இருந்த அந்த மாணிக்கத்துக்கு வாழ்க்கை கொடுத்த தெய்வம் நீங்க. நீங்க போய் அனாதை சொல்லாமா? பசியில் வந்து நேரத்துக்கெல்லாம் எனக்கு சாப்பாடு போட்டு காப்பாத்துற தெய்வம். அந்த தெய்வத்தை இந்த கோலத்திலே அழைச்சிட்டு போவீங்க. அனாதையா எங்கி போவாதீங்க ஐயா. இந்த மாணிக்கம் இருக்கிறேன், என் வீட்டுக்கு வாங்க ஐயா. காப்பாத்துறேங்க. ஏங்க இனிமேல் வாழ்வில் நாங்கள் யாருக்கும் சுமையாக இருக்கவில்லை, விரும்பவில்லை மாணிக்கம். நீங்க சுமையா நினைக்கலீங்க. ஏழ்மை குடும்பம் மாற்றிய மாணிக்கம் அவன் என்ன சாப்பிடுவானோ ஏது சாப்பிடுவானோ அந்த சின்னஞ்சிறு குடிசையில போய் நம்ம எப்படி குடும்பம் பண்றது, எப்படி சாப்பிட்டு யோசனை பண்றீங்களா ஐயா? மாணிக்கம் ஏங்க நீயா இப்படி எல்லாம் பேசுகிறாய்? ஏற்கனவே வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறாய், துன்பத்தில் துயரத்தில். மேலும் நாங்கள் இருவரும் உனக்கு வந்தால் இன்னுமல்லவா உனக்கு துயர் துன்பம் நேர்ந்துவிடும். ஐயா, வருமனா என்னன்னு இந்த மாணிக்கத்துக்கு தெரியுங்க. அதெல்லாம் அனுபவிச்சவங்க இந்த மாணிக்கம். உலகத்துல இல்லாதவன் திடீர்னு பணக்கார ஆயிடலாம், அதுல ஒண்ணும் அதிசயம் கிடையாதுங்க. நல்லா வாழ்ந்த குடும்பம் கெட்டுட்டா அதை விட கொடுமையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. மேல் மாணிக்கம், மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம், மரம் சாய்ந்து போனால் விறகாகலாம், மலர் சாய்ந்து போனால் சரமாகலாம், பாழும் மனம் சாய்ந்து போனால் என்ன செய்யலாம் ஐயா? ஐயா மனம் கலக்காதீங்க, என் வீட்டுக்கு வாங்க ஐயா. இந்த மாணிக்கம் என் உயிரை கொடுத்தாவது இவ்வளவு பெரிய மனதா உனக்கு மாணிக்கம், எப்படி வாழ்வில் மறக்க? அன்று ஒரு நாள் அம்மா இந்த அரண்மனையில் ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கள் தாயே, நன்றியோடு நாயா உழைக்கிறேன் என்று உரைத்தாய். இப்பொழுது நாங்கள் நாடு இழந்து நகரம் இழந்து நாட்டு மக்களை இழந்து நிறைமாத கர்ப்பிணியாக எங்குதான் செல்வது என்று தெரியாமல் அனாதையாக நிற்கிறோம். அம்மா தாயே, அண்ணன் போட்டு ஆதரித்த அண்ணன் பொருளி அம்மா. இந்த நாட்டை விட்டு போக வேண்டாம் தாயே, இந்த மாடுக்கு குடிசைக்கு வந்து விடுங்களம்மா என்று பெரிய மனதோடு உரைக்கின்றாய் ஐயா. ஐயா எங்களுக்கு அது போதும் ஐயா, எங்களுக்கு அது போதும் ஐயா. அனைத்து வசதியும் இருக்கும் போது கூட இருக்கிறானே அவளா சொந்த பந்தம் நண்பன் இல்லம்மா. வாழ்க்கை தடுமாறி சாகின்ற நேரத்திலே எங்கு செல்வது என்ன செய்வது தெரியாத நேரத்திலே கூட இருந்து எவன் காப்பாத்துறானோ அவன் தான் சொந்த பந்தம் நண்பன் சொல்லுவாங்க. நான் செய்த நன்றியை மறக்க மாட்டோமா? என்ன வாழ வைத்த தெய்வம் நீங்க. எங்கேயும் போக. ஆனால் நான் மறந்து விட்டேனே நன்றியை மாணிக்கம். ஏங்க உனக்கு வேலையை போட்டு கொடுத்து, ஆனால் எத்தனையோ நாட்டில் உள்ளவர்கள் நான் தேடி வந்தார்கள், பொன் பொருள் எத்தனை கேட்டார்கள், வாரி வாரி கொடுத்து என் தடையில்லாம். ஆனால் இந்த ஏழை குடிசையா வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், ஓலை குடிசை. உனக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்க மனம் வராமல் போய்விட்டதே இந்த பாவி. உதவி என்று கேட்க மறுத்து விட்டாயா? ஐயா வீடு என்னங்க வீடு? ஏழ்மை குடிசையில் இருந்தாலும் நன்றியை மறக்காது எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் தான் மனிதன். நான் நன்றியை மறக்க மாட்டேன் ஐயா. நீங்க செய்த நன்றியை மறக்க மாட்டேன். நீங்க எங்க போக கூடாது ஐயா. என் வீட்டுக்கு வாங்க, நான் காப்பாத்துறேன் ஐயா. நாங்கள் இருப்பது உறக்கம் சுமையாகி விட்டதா? அது இல்லைங்க, இளவரசர் அரண்மனையிலே பிறந்திருக்க கூடாதா? ஏழ்மை குடும்பத்தில் வந்து பறக்கணுமா? மாணிக்கம் ஆமாங்க, மனது கேட்கவில்லை. நான் சென்று பார்த்து ஏங்க குழந்தை பறக்கும் போது ஆம்பளைங்கெல்லாம் போக கூடாதுங்க, கம்முனு இருங்க.
ஐயோ வலி தாங்க முடியல ஏமா தூத்து புச்சாட்டாங்கம்மா ஐயோ ஊட்ட சாய்ச்சி குடுங்க பலிக்கு ஐயோ பிச்சு கட்டி அங்க துட்டி இல்லையாமா நான் ஊட்ட சாய்ச்சி பாத்துக்க வந்தீங்க ஐயோ அம்மா மகாராஜா போட்டு வச்சு பிறந்துச்சுங்க குழந்தை பிறந்து விட்டது. திடீரே சாங்க நான் தெரியல ஐயா நான் ஒரு ரெடா கட்டாங்க அப்படித்தாங்க பேசி கிடப்பேன் ஐயோ அம்மா ஐயோ என்னங்க முடியல பயந்து பெத்துக்கிறவங்க மகாராணி இந்த நாரமுண்டை என்னத்துக்கு முக்கியங்கிறா ஏமா நீ தவறா பேசுற? ஏங்க பெண்ணின் வேதனை பெண்ணுக்கு தானே மத்த பெண்ணின் வேதனை பெண்ணுக்கு தான் தெரியும் பேய்க்கெல்லாம் தெரியாது அவள் ஒரு பேய் ஐயா விடு மாணிக்கம். அண்ணா என்னப்பா அண்ணா அண்ணி உள்ள போனதுல இருந்து பயங்கரமா கத்துறாங்கண்ணா. அவங்க கத்துனா உனக்கு தாண்டா அப்படியே கும்பிட்டுவேன் நான் போய் உள்ள கூட்டுக்காரனா கம்மி தான் நிக்கிறேன் நான் உள்ள போய் பாத்துட்டு வந்துடுறேண்ணா. ஏண்டா குழந்தை பிறந்துக்கிட்டு ஆம்பளை எல்லாம் போகக்கூடாது சொல்றேன் நீ யாரு நான் அறியாத புள்ளண்ணா. நீ அறியாத பிள்ளை இல்ல உள்ள போன நீ சரியாத பிள்ளை கம்முனு உட்காரு ஐயா குழந்தை பிறந்துக்கிட்டு யாருமே போகவே கூடாதுன்னு சொல்கிறாய். மனைவியாவது அடுத்து பாரு. ஏன் முன்னாடி கூட்டு வர ஐயா என்ன குழந்தை பிறந்துக்கிட்டு கேட்பாங்க போப்பா. மறக்குதா ஆரிராரிரோ 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 நஞ்சு கிளியே சித்திர பூவிழியே அன்னை மனம் அன்னை மனம் நாடகம் ஏனடா நாயத்தை கேளடா நஞ்சிரு கிளியே அது மாதிரி பதஷ்டமா உட்காரக்கூடாதுமா குழந்தை பெற்றவங்க உள்ள கிடக்குறாங்க இப்போ 7வது குழந்தை பெற்றுக்கிட்டு பிரசவத்தை முடிச்சுட்டு வரா நடந்து வரா பாரு நல்லா சித்திரமாச்சு சனவா தட்ட இப்படியா வச்சு போட்டுருவேன் நடந்துன்னு வரா காலை உடைச்சிடுறேன் பாரு ஒடிப்ப காலை நிலைமை தெரிஞ்சுக்காம நீங்க இப்படி பேசுறீங்க. நிலைமை தெரிஞ்சுக்காம பேசுனாங்க அம்மா ஒரு பிள்ளை போதுன்னு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. அது அவங்க விருப்பம் அம்மாவுக்கு டெலிவரிக்கு போயிருந்தேன்ல. ஓ டெலிவரி கேல நீ ஆமாங்க அம்மா ஆபரேஷன் பண்ணாங்க. ஆமா கூட நான் இருந்தேன். டாக்டர் எனக்கும் பண்ணிட்டாரு ஆபரேஷன். போச்சா போச்சு எனக்கு ஒன்னோட போச்சா எல்லாம் போதும். தமிழ்நாட்டு முண்டை எனக்காக அது ஏடி பண்ண யோ ஒரு புள்ள போதியா இதே வளர்க்க முடியல. இப்போ யாரு கட்டல இந்த காலத்துல ஒண்ணு பணம் இருக்கணும் இல்லனா ஜனம் இருக்கணும். நம்ம கிட்ட பணம் கிடையாது ஜனத்தை சேர்த்துக்கிட்டா கும்பல் பெருசா இருக்குல்ல. டாடி அந்த மாதிரி பண்ண ஏங்க அதுங்க என்கிட்ட கத்தி பேசாதீங்க. ஏமா டாக்டர் ரொம்ப வேகமா கத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன விஷயமா? தையல் விட்டுரும். டெய்லி 2 கொடுத்து ஓவர்லாம் கடிச்சிக்கலாம். ஏங்க அந்த தையல் இல்லைங்க இது ஆபரேஷன் பண்ண இடத்துல போட்டுக்கிறாங்க. 27 தையல் போட்டுக்கிறாங்க. மொத்தம் 27 தையலா? ஐயோ டைனோசருக்கு போட்ட மாதிரி போட்டுக்கிறாங்களா நெடுக்கா? அவ்வளவு நீட்டா போடுவாங்க தையல. ஏய் டாரியவா கவுந்தா புடி வாங்கி அவர்கிட்ட மா ஐயா உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கா. ஐயா மாணிக்கம் இளவரச தலையெழுத்து பாத்தீங்களா? இதே குழந்தை அரண்மனையில பிறந்திருந்தா தான தர்மலாம் வாரி வாரி வழங்கி இருப்பீங்க. பல நாட்டு மன்னர்லாம் வந்து பார்த்திருப்பாங்க. ஏய் கம்மு நிக்கிறா வரா அம்மா போய் கூப்பிட்டு மகாராணி மாமா சின்னந்தாயி தோன்றி கால அகல வைக்க கூடாது. அக்கறமாடா பாய்ங்க 1000 ரூபாய்க்கு நடி நான் 2000 ரூபாய்க்கு நடிக்கிறேன். இந்த அம்மா 2300 ரூபாய்க்கு நடிக்குது. யாருக்கு தான் சம்பளம் ஏத்துது எவ்வளவு தான் ஏத்துது தெரியல. ஏமா ஏமா ஏதோ சாப்பிடுறியா? டிஃபன் எடுத்துட்டு வரவா இல்ல டீ காப்பியாவது குடிமா? அம்மா இப்ப சுமாரா இருக்குதாம்மா? செத்து சுமாருப்பா. தூசு எதனா வாங்கிட்டா? ஏங்க ஆப்பிள் தூசு? ஐயோ அதெல்லாம் குடிக்க கூடாது. ஆரஞ்சு தூசு? அதெல்லாம் குடிக்க கூடாது. ஆமா சூடா காபி சாப்பிடணுமா? சூடா சாப்பிடணும். ஐயா கையில போட்டுக்கிறதுக்கு மாணிக்கா புர்ரு காபி மட்டும் ஒண்ணு வாங்கி.
நல்ல பொம்பளைங்க ஆற வச்சு பிரெட்டு தொட்டு கொடுக்கணும். நீ கூட மகாராணி அம்மா கொஞ்சம் பெருந்தன்மையா இருப்பீங்கன்னு பார்த்தேன். அந்த லக்காடா கூட சேர்ந்தாங்காட்டி நீ அதே மாதிரி ஆயிட்டு போ. லக்காடி யார் லக்காடி? ஏய் வாய் நீ லக்காடியா? லக்காடி லக்காடிக்கு லைட் தூக்கி பாரிஸுக்கு பல்பு தூக்கி நானு நீதான். அதான் நல்ல குடும்பத்துல பிறந்தா பேசுவேன். உன் குடும்பம் பலாப்பட்ட குடும்பம் இருக்குது. அதனால தான் அது மாதிரி இருக்கிற வாய் உனக்காக பட்டுக்கிறேன். நான் அப்படித்தான் அது இருப்பேன். மாதிரி பண்றவங்க குடும்பத்துல தான் அந்த மாதிரி வார்த்தைலாம் வரும். ஆமா ஆமா இல்ல அந்த மாதிரி வார்த்தை வராது சொல்லுவாங்க. குடும்பத்தி வாங்கி கொடுங்க. மகனை கொடுங்கட பார்க்கணுங்க. எவ்வளவு அழகாக இருக்கிறான். என் செல்வமே, என் முத்து, என் மணி, என் ராஜா. வாங்கி பாத்தியாமா? மகாராஜா அப்படியே குச்சி எடுத்து வந்துக்குதுமா. பார்த்தாயா? கண்ணு மூக்குலாம் வண்டி மாட்டுக்குது பாரு. வண்டி மாட்டு. அம்மா குழந்தை அழகா இருக்கிறம்மா. அண்ணா அண்ணா என்னப்பா? அண்ணா தம்பி அண்ணா இந்த குழந்தை இவர மாதிரியே இருக்கு. ஆமா. உங்க குழந்தை உன்ன மாதிரி இருக்குதுன்றியா? ஐயா டேய் என் குழந்தை என்ன மாதிரி தான் இருக்கு. உன்ன மாதிரியா இருக்குதா? இப்பதான் நம்ம குழந்தை உன்னுதான் கேட்பாங்க. யாசாவது முண்ட நாட்டை நல்லவளா சாவறாங்க. போய் சாவ மாட்டறாளப்பா. என்ன நல்லா தூக்கி போட்டு தலை போட்டு. லோ 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 ஆர்னி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தா ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு லோ 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 நீ விளையாட்டு கிடக்குற. உன்னையும் விளையாட்டு போற. நான் ஸ்கூட்டி எடுத்துன்னு திரியறேன். நீ பைக் எடுத்துன்னு ரவுண்ட் அடிச்சுன்னு வா கோட்டை. ஆம்பளை குடும்ப விஷயத்துக்காக மளிகை சாமான் வாங்கிட்டு போவான். எல்லாம் வாங்கிட்டு போவான். பொம்னாட்டி நீ ஸ்கூட்டி எடுத்து போவா. பொம்னாட்டி நானும் போற வேலைக்கு. எங்கம்மா? வெங்காயம் உரிக்கிறதுக்கு. கலெக்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட போறேன். பல்ல பார்த்தா எவனும் சாப்பிடுறோம். முனியாடி விலாசம் எத்துமே வேலைக்கு சேர்த்தமா? ஆமாப்பா. நாள் அமிச்சிட்டாங்க. ஒரு நகரட்ட கூட இல்லாம இருந்தா எதனா குழுவுல எடுத்து போட்டனால பணம் வாங்கி லோன் வாங்கணுமா? லோனா? லோன் வாங்கிட்டு என் பீஸ் பிடிங்கறாங்க. சரி என்ன ஆச்சு முனியாடி விலாசல? வேலைக்கு சேர்த்து வந்தா ஒழுங்கா செஞ்சாதானே? நாளே அமிச்சிட்டாங்க. ஏம்பா? தேங்காய் சிறுவு வந்து சொல்லிக்கிறாங்க. சரி. இவ பல்லுக்கு பெத்த பெத்தா வந்துக்குது. மூணா நாளே அமிச்சிட்டாங்க. அந்த வேலைக்கு செட் ஆகல. எந்த வேலைக்கு செட் ஆக மாட்டாவோ. ஏங்க அதெல்லாம் போட்டா குழந்தை உங்களை மாதிரி தான் இருக்கிறான். சந்தேகம் வேணாம். என் கெருப்புல சந்தேகப்படாது. என்னச்சுல? என் கெருப்புல மெட்ராஸ் மெரினாவுக்கா போய் சொல்லிடாது. பீச் ஆண்ட கண்ணைக்கு சிலைக்குது. அது பக்கத்துல உன் ஜலி வச்சிருவாங்க. கெருப்பிலியா? கெருப்பில் இல்ல கொத்தமில்லி. யோ என் கற்புல சந்தேகப்படாது. கருப்பு இருந்தவளே ஒரு கேள்வி கருப்பு மானகட்ட நாய். குழந்தை மானகட்ட பையன் அந்த பக்கம் திரும்ப. மானகட்ட பையன் திரும்ப அந்த பக்கம் குழந்தைக்கு பால் கொடுக்கணும். அம்மா குழந்தை அழுகுறா, குழந்தைக்கு பால் கொடுக்கணுமா? எனக்கு தெரியாதாடி. ஏமா எந்த தியேட்டர்ல ஓடுது இந்த படம்? ஆரணி ராஜேஸ்வரி தியேட்டர்ல. ஊம படமா? ஊமை விழிகள். 2000 ரூபாய் டிக்கெட்டா? 1.25 ரூபாய். அவ்வளவு சிம்பிளா எடுத்துட்டாங்க படம். சரிதான். குழந்தை வேலை அழுதுக்குன்னே இருக்கிறான். கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியல? தெரியலடி. இது அதுக்கு மேல திருடனுக்கு போங்க. என் மேல கை வைக்கிற கம்முனுக்குற. குழந்தை மேல கை வச்ச ஏகப்பட்ட ஐடியா இருக்குது. அவளை அடிச்சு தூக்கு மாட்டி உன் பொண்ணு வயிற்று வரல தூக்கு மாட்டினு சொல்லுவேன். அப்ப நீ பால் கொடுக்குறியா? ஏய் குர்ரி திரும்ப அந்த பக்கம். அம்மா நான் எப்படி பால் கொடுக்கறேனோ அந்த மாதிரி பால் கொடுங்க. சரிடி. மீடியா கூட என்னத்துக்கு விளையாடுறீங்க? குழந்தை குடும்பம் பாருங்க தெரியும். ஏ மாணிக்கா என்னப்பா இது? ஒரு பேச்சுக்கு சொன்னா யா 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 பாரு அவரே ஒத்துக்க மாட்டறாரு. மாணிக்கா குழந்தை போட்டா பாருமா. ஐயோ குழந்தை அது அம்பா போச்சுமா. ஏமா குழந்தை மூஞ்சி பாருமா எப்படி இருக்குது. மாணிக்கம் இந்த மாதிரியா சப்பையா இருக்கும். குடும்பம்னா சண்டை இப்படியே சண்டை போடுவீங்க. வரையா சண்டைலாம் போடாதீங்கப்பா. ஏன் என்ன பண்ற? எப்படி பார்த்தாலும் கோராமியா தாங்குது. மாணிக்கம் இந்த மாதிரி சண்டை போடலாமா? எங்க என் குடும்பமே ஒரு தமாசான குடும்பம்யா. இதுக்கு முன்னாடி சிரிச்சுக்கிறீங்களா நீங்க? சிரித்ததே இல்லையப்பா. எங்க வீட்டுக்கு வந்த பிறகு கலகலன்னு சிரிக்கிறீங்களா இல்லையா? நானும் என்னுடைய சிரிக்க ஜென்மம் எடுத்துட்டு இருக்கிறோம் நாங்க. ஆமாங்க ஆமா. ஆனா சண்டைன்னு வந்துச்சு அந்த 2 பேருக்குள்ள ஹாலிவுட் படம் பாக்குற மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? அடி பின்னி எடுத்துருவோம் நான். மாணிக்கம் பெண்கள் மீது கை வைக்க கூடாது. வந்தா என்ன யாரும் தடுக்க முடியாதுங்க. நானே அடிச்சிருவேன். சண்டை வந்துச்சுன்னா அவ என்ன அடிக்க என்ன வடிக்க அவ என்ன அடிக்க என்ன வடிக்க. நிறுத்து. அவளே தான் உன்னை அடிப்பா, நீ அடிக்க மாட்டாவல. முடியாதெல்லாம் நம்ம ஏன் யோசனை பண்ணோம்? உண்மைதான் மாணிக்கம். தண்ணி எப்படி போதோ அப்படியே மனமாரி விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. எப்படியோ குடும்பம் நவுறுதா யாருன்னா எதனா சொல்லி போறாங்க விடு. மாணிக்கா பேர் வைக்கிறேன்பா. அதுக்கு பேரமா? ஆமாப்பா நானே வச்சிரமா. சரி. எங்க ஊர்லயே பேர் வைக்கத்தல் நான் தான் பேர் போன பெருமாள் சாமி. என்ன சொல்ற? ஆமாமா நான் பேர் வச்ச ஒரு குழந்தை கூட ஊர்ல உருப்படியா கிடையாது. ஐயா
என்ன மேல கை காட்டுற டேய், என்ன சுவாயி? நம்ம ஊர்ல இல்லைங்க பெரிய பெரிய இடத்துல வேலை செய்யுது எந்த இடத்துல? பெரிய வேலைங்க ஆப்பிரிக்கா, அதோட பெரிய வேலை அமெரிக்கா, அதோட சீனா, அதோட ஜப்பான், அதோட பெரிய இடம் என்ன ஆஸ்திரேலியா? பெரிய இடங்க பெரிய பெரிய வேலை என்ன அப்படி என்ன பெரிய வேலை? சேம்பர்ல செங்கல் இறக்குதுங்க செங்கால இருக்கிறது ஒரு வேலையா இதெல்லாம் ஏன்னா செங்கல் இறக்குது வேலையான்னு கேக்குறேன் ஆமா செங்கல் இறக்குது போய் கேவலமா நினைக்காதமா ஏன்னு? லாக்டவுன் ஒன்னால போட்ட செங்கல் இறக்குறதுக்கு தடையா கிடையாது காலையில எழுதி போனோமா மண்ணு மெச்சமா 1000 கல்யாணமா துட்டு வாங்கணுமா மார்க்கெட் போய் சிக்கன மட்டன் மீன் எடுத்து குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிட்டு ராத்திரில பாய போட்டு குடும்பத்தோட கும்பலா படுக்கணும் சரி. உங்களை மாரியா எங்களுக்கு என்ன? 6 மணி ஆகக்கூடாது 6 நில்ல டேய் பையத்துக்கியா வேணா தா சொல்லு டிரைவர் வேலை யாருக்கா மானவதி கூட திரும்பு இப்படி வந்து திரும்பு காரணி வரதுக்கு முன்னியே வந்து சீடை கட்டி விட்டு லைட் போட்டு ஆடிக்கிறீங்க லாக்டவுன்ல போலீஸ்கார வந்து டேய் இது நாடகத்தை பர்மிஷன் இல்லாத ஏன்டா நாடகம் நடத்துற அப்படின்னா சாமி போயிடுற சாமி விட்டு சாமி அவரா சீனு டேய் ஐயோ சரி சரி, நாங்க தான் அப்படி செய்தோம். வந்து பேர் சொல்லும்போது நாடக பேர் சொன்னேன். டேய் நிறுத்துறா, நீ என்ன செய்த? போலீஸ்கார் சார் வந்து டேய் பப்பன் நாடகத்தை நிறுத்து அப்படின்னாரு. நன்றி வணக்கம் ஐயா. என்ன வாழ்ந்தப்பா? அவ்வளவுதான் கௌரவம் ஒண்ணு வாழ்ந்த கௌரவம். மாணிக்கா பேர் வைப்பா வைப்பானா? பேருங்களா? ஆமா. ஐயா பேர் வச்சுட்டுங்களா? ஆமா. ஒரே எழுத்துல பேர் ஜூ. எப்படி இருக்கிறா நாடாள பிறந்தவன் ஆமாமா நான் அது ஜூ வைக்க. இல்லையா ஒரு நாட்டு இளவரசருக்கு போய் அந்த பேர் எப்படா கூடாது. நல்ல பேரை வச்சிருங்க சிறப்பா இருக்கும். உங்க நாட்டு பெயர் விளங்குற மாதிரி உங்கள் நாடோ விஜயபுரி நாடு நாடு. அதனால இந்த ஆண் குழந்தைக்கு விஜயன் நம்ம பிள்ளைக்கு பேரு வைங்க. மூக்கு சளி தப்பலாம் ஐயா ஐயா அது மூஞ்சிக்கு அது போதும் போ. நல்லா இல்லையம்மா இந்த பேர் நல்லா இருக்குது. அண்ணா என்னப்பா அண்ணா ஆ, இந்த குழந்தைங்க நீங்க பேர் வச்சீங்கல்ல ஆ, ஆ. உங்க குழந்தைங்க நான் பேர் வைக்கிறேன்னா என்ன பேருப்பா? மாணிக்க ஜோதின்னு வைக்கலாம். அதாவது மாணிக்க நானு ஜோதி நீ எப்படா கேப்ல ஆப்பு வச்சுக்கலான்னு பாத்து பாரு. நான் உன்னை தெரியாதான் கேக்குறேன். தெரிஞ்சே கேளு. உனக்கு குடும்பம் குழந்தை குட்டின்னு ஒண்ணும் கிடையாதா? ஏன் என் குடும்பத்துல பூந்து போய் கொளுத்துறேன்? நான் எங்கனா போய் கொளுத்துறேன். ஆ. நீங்க தான் என் குடும்பத்துல போய் கொளுத்துறீங்க. எவனோ கொளுத்துறதுக்கு என்ன சொல்லிடுறான் பாய். நானா கொளுத்துறேன் போயா? யாருன்னா கொளுத்துட்டுனா ஆ. ஆனா நீங்க தானே கொளுத்துட்டீங்க. நான் மாட்டு பொங்கலுக்கு வர மாதிரி கம்முன்னு வண்டியில போய்ங்கிற என்ன போய் கொளுத்துறேன்றேன். நான் ஆ, எனக்கு பார்த்து பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க. நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன் நீ கட்டிக்கோ. அதனால நான் சாமியார் ஆயிட்டேன். சாமியார் ஆன பிறந்தாண்டா உன் அமக்கெல்லாம் அதிகமாகுது. நானும் சாமியார் ஆவறேன் அவன் உன் குடும்பத்துல போய் கொளுத்துறேன்டா. இன்னும் 2 நாள்ல இது நடக்குதுறாங்க. எங்க மாமியார் மேல சத்தியம்டா. மாமியார் மேல. சரி எங்க அம்மா மேல சத்தியம்டா. ஏற்கனவே ஒருத்த பூ ஊத்திக்கிறான் மாரியாத்தா கோயில்ல நீ குடிச்சா அந்த ஊத்து மாணிக்கா என்னம்மா பசிக்குதுப்பா ஐயோ என் தெய்வம் பசிக்குதுன்ட்டு இத்தனை காதார கேட்கணுமா சாப்பாடு போறதுக்கு வழியில அது நிக்கிறது என்னங்க எனக்கு பசிக்குதுங்க. பசி எடுக்குதா ஆமா நீ துன்றியா நீயா சொல்லு. பிரியாணி சாப்பிடுறியா பிரியாணியா வாங்கி விட்டு போவாது எட்டுமா எங்கன்னா இறவாந்தல சொல்லிடுவா ஆமா ஆமா அப்படியே பட்டவதான் வாங்கி நீ வாங்கிக்கமா வாங்கி இந்தாம்மா ஏமா வாங்கி வச்சுக்க வீட்டுக்கு போ நான் கடைக்கு போய் குளிச்சு சலு வாங்கி வந்துடுறேன் ஐயா செலவில்லப்பா கொடி செலவுன்னு கேட்கணும். கொடி சலுவா ஆமா. எந்த கல்ல கேட்கணும் மெடிக்கல் ஷாப்ல ஏமா நாட்டு மருந்து கல்ல தண்ணி விற்கும் ஐயா வேலைக்கு ஒரு நடனம் நடக்குறீங்க நீங்களா எங்கிருந்து தான் வர்றீங்கம்மா நாங்க 2 பேரும் ஒரே ஊர்ல இருந்து தான் வரோம். அதான் டிசைனா நடக்கிறீங்க ஏன் நடக்க மாட்டோமா? சரிடா என்னங்க என்ன எங்க போறீங்க? பாடியா போய் குளி விட்டு சலு வாங்கத்தல நான் வரலங்க. ஏன் நீங்க போயிட்டு நான் வாங்க. போய் வரேன் நீ வீட்டுல இரு நீங்க சீக்கிரமா போனாப்புல போயிட்டு வாங்க. ஏன் ஆமாங்க என்ன? நான் தெருவுல நடந்து போனா ஆ. எல்லாம் என்ன ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறாங்க. பாக்குறவங்க கண்ணுக்கு கட்டி போச்சா உன்னைய பாக்குறாங்க என்னதாங்க 2 நிமிஷத்துக்கு மேல என்னாலேயே பார்க்க முடியல குறாமே இருக்குது எப்படி பாக்குறாங்க தெரியுமா? எப்படி சேலை 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 கட்டினா குறு குறு குறுன்னு பார்ப்பாங்க. சேலை, சேலை, சேலை போட்டா குறுக்கா மறுக்கா பார்ப்பாங்க. சேலை, சேலை, ஆசை வந்தா யாரையும் தெரியாதுன்னு ஓ சொல்றியா ஆமா ஓ சொல்றியா என்னங்க கருப்பா இருக்கும் பொண்ணை பார்த்தா கரையா இருக்குன்னு சொல்றாங்க. கலரா இருக்கும் பொண்ணை பார்த்தா செமையா இருக்குன்னு சொல்றாங்க. கருப்பும் கலரும் வானமும் இடத்துல வந்து சீனி சக்கரை கட்டிய சுத்தி வரும் பார்க்கறீங்களா அம்பலம். ஓ சொல்றியா ஆமா மறக்குதான்
அவசரப்படாது நீ. நான் நாட்டு மருந்து கடைக்கு போய் குளிச்ச செலவு வாங்கி வந்து கொடுத்துட்டு நான் சொல்றேன் நீ சொல்றேன் நீ. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் ராஜகுமாரி. என் வீட்டுக்காரர் போனாரு, நாட்டு எழுதினாரு, இன்னும் வரவில்லை. என்னையா சொல்றேன்? நான் தான் நாட்டுக்கு மன்னன், நீ தாண்டி செல்லக்குட்டி மகாராணி. என்னங்க சொல்றீங்க? நாடு நகர் மனைத்து எழுதி வாங்கி விட்டேன். என்னங்க இத சொன்ன உடனே சந்தோஷமா இருக்குது. அப்படியா? ஆமாங்க. எப்படி? என்ன செய்தீங்க நீங்க? ஏன் அண்ணன் அண்ணி அடைத்து நாட்டை விட்டு துரத்தி விட்டு. அதுதான் இல்ல ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி அதுதான் கிடையாது. ஆமா ஐயா, எனக்கு தெரியும். என்ன சொல்றேன்? நீங்க நினைச்சுக்கிறீங்க நாட்டை விட்டு போயிட்டாங்க, நாட்டை விட்டு போயிட்டா நீங்க தான் நினைச்சுக்கிறீங்க. அவங்க இந்த நாட்டை விட்டே போல அவங்க. அன்பி, ஆமா ஐயா சொல்றேன், இந்த நாட்டை விட்டு செல்லாம எங்க இருக்கிறார்கள்? இந்த மாணிக்கங்கிற மாதிரி வேலைக்கார அவங்க வீட்டுல அடைக்கலம் கொடுத்துருக்காங்க ஐயா. வேலைக்கார மாணிக்கம் அவன் குடிசையிலே ஏன் அண்ணன் அன்னைக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரவு கொடுத்து வச்சிருக்கானா? ஆமா, இதுபோல் தகுந்த யோசனை எடுத்து கூறுவதனால்தான் உனக்கு இந்த அரண்மனையில் நிர்வாகி பதவி கொடுத்து வைத்து. அது மட்டும் கிடையாது, நீங்க அடிக்கும் போது 3 மாசம் முழுவதும் இருந்தாங்கல்ல, இப்ப குழந்தையும் பிறந்துச்சு ஐயா, ஆண் குழந்தை பிறந்தது. அன்பு பையா என்னதான் ஏன் அண்ணன் அடித்து நாட்டை விட்டு துரத்தினாலும் ஆமாங்க, தாயின் முகத்தை பாராமல் வளர்ந்த பாவினான். அப்ப இருக்கும்பொழுது தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் எடுத்து வளர்த்தவர் ஏன் அண்ணன் அண்ணியும் அவர்களை அடித்து நாட்டை விட்டு துரத்தினாலும் நீண்ட நாட்கள் குழந்தை செல்வம் இல்லை என்று எப்படியெல்லாம் ஏங்கி தவித்தார்கள் துடித்தார்கள் என்று எனக்குத்தான் தெரியும். அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த அம்மனுடைய அனுகிரகத்தால் இருந்தாலும் பிறந்த குழந்தையை தொட்டு தூக்கி முத்தமிட்டால் தான் என் மனதிற்கு ஆறுதலாக. எப்படிதான் பழக போறது இல்ல நாட்டுல. என்ன அதான் உனக்கு எமனே என்ன அந்த குழந்தை அண்ணனுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தை எனக்கு எமனா? நீ ஒரு வார்த்தை ஒன்றுமே புரியவில்லை. வளர்ந்து வாலிபான பிறகு இந்த சொத்துல பங்குக்கு வரையா? ஆமையா, அதனால அந்த குழந்தை சாகடிச்சிடு. பாவி பெண்ணாளது பேயா? பச்சிள குழந்தை ஏன் அண்ணன் மகளை நான் என் கரத்தால் நான் கொள்ளுவதா? அப்புறமேட்ட கொடிய செயலை ஒருபொழுதும் செய்ய மாட்டேன் தனசேகர். அப்படித்தான் ஆம்பளை ஒண்ணு சொல்லக்கூடாது, அடுத்த வழி ஆத்தா ஒரு கிளம்பி போடணும். ஆமா, ஆம்பளைக்கு எல்லாரும் சொல்றேன், பொம்பளை பேச்சு கேளுங்க, அதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்ல பொம்பளை இருந்தா கேட்கலாம், தப்பு இல்ல. மனைவி மாதிரி நல்லதான் ஏன் சொல்றேன். சின்ன ஒரு செடி இருக்குது எப்படின்னு. ஆமா, இல்ல பெருசா வளர்ந்துட்டு பிறகு என்ன செய்யணும் போடலாம், அதுக்குதான் ஏன் சொல்றேன். அப்படியா போறீங்க? செடி சிறிதா இருக்கும் பொழுது கிளியேற வேண்டும். ஆமா, பெரிய செடி மாறிவிட்டது என்றால் ஓட நிறுத்தி வெட்டணும். புறப்படுகிறேன், குழந்தை கொண்டு விட்டு வர ஆட்டி வர்றேன். என்னங்க மகாராஜா சாப்பிட்டாரா? மகாராணி சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. குழந்தைங்க தூங்கிச்சா? தூங்கிட்டாங்களே. நீ சனாத்தியா? என்னது சாப்பிட்டியா? என்ன மகாராஜாவும் மகாராணியும் நம்மளே நம்பி வந்திருக்காங்க. என்ன குறை வந்தாலும் சரி அவங்கள கண்ணு கட்டுமா பாத்துக்கணும். இளவரசரை கண்ணு கட்டுமா வளர்க்கணும். சரிதானா? இளவரசர் தூங்குறாரா? என்னங்க சொல்லாத கொள்ளாத வந்துருக்கீங்க? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே அரண்மனைக்கு வந்திருப்பேன் ஐயா. என்ன விஷயம்? கொரோனா ஊசிலாம் போட்டேயா? கொரோனா ஊசியா? டேய், நீ கொரோனா ஊசி போட்டா எனக்கு நான் கிடக்கு, போடலாம் எனக்கு நான் கிடக்கு. நாட்டு மக்கள் எப்படி போனாலும் அக்கறை கிடையாது. நாட்டு மக்கள் எப்படி அழிந்தாலும்
எனக்கு கவலை என்பதே கிடையாது. நீங்க தான் மன்னர். ஆமா ஆமா. ஏன் அண்ணனும் அண்ணியும் மகாராஜா மகாராணி நல்லா இருக்கிறாங்களா? மகாராணி மாசம் வந்தா குழந்தை போச்சு, ஆம்பளை கொஞ்சம் பொம்பளை கொஞ்சம் ஐயா. டேய் ஏங்க உலகமாக நடிகண்டா நீ. நம்ம இவ்வளவு சிறப்பா நடிப்பு தெரிஞ்சுதான் இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நடிகர் திலக சிவாஜி கணேசன் மின்னடியா செத்துட்டாரு ஐயா. டேய் மாணிக்கம், ஏன் அண்ணன் அன்னைக்கு உனது விருத்திலே தங்குவதற்கு இடம் கொடுத்தேன், ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தியை கேட்டுதான் வந்திருக்கேன். ஆகினால் பிறந்த குழந்தை என் கரத்தில் ஒப்படைத்து நீங்க எதுமா வளர்க்க போறீங்களா? வளர்க்க போவது கிடையாது. அந்த குழந்ை வளரவிட்டால் வருங்காலத்தில் எனக்கு ஆபத்து, ஏன் அரண்மனை சொத்துக்கு ஆபத்து. ஆகினால் பிறந்த குழந்தையை நான் கொல்லப் போகிறேன். குழந்தையா கொல்ல போற குழந்தை கொடுறா. கொடுக்க முடியாது. குழந்தைய கொடுக்க முடியாதியா? முடியாதியா? எதற்காக எங்களை அடிக்க வேண்டும்? நாங்க என்ன தவறு செய்து எங்களை அடி அடிக்கிறீங்க? இப்ப என்ன அண்ணனுக்கு பிறந்த குழந்தை தானே வேணும் ஐயா. அந்த குழந்தை ஏழ்மை குடும்பத்துல வந்து பிறந்துங்க, அதனால இந்த குழந்தை மேல எனக்கு அதிக பாசம் ஐயா. இன்னைக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நாளைக்கு தினம் குழந்தைய தந்து கொடுத்துறேன் ஐயா. இந்த ஒரு நாள் அவகாசம் கொடுக்கிறேன். நாளை தினம் வரும்பொழுது குழந்தையை கொடுக்க மறுத்து விட்டால் உன் உடலிலே உயிர் இருக்காது. ஐயா இந்த மண்ணிலே உருண்டு கிடக்கு. ஆமாண்டா டேய், குழந்தைய தந்து கொடுத்துறேன் வச்சு கொடுத்துரு. மறந்துடும். அண்ணன் தான் நாட்டை இருக்கக்கூடாது, நாடு கடத்தினா இந்த பாவி. அண்ணனுக்கு பிறந்த குழந்தைய உயிரோடு இருந்தா மீண்டும் வந்து இந்த நாட்டை கேட்குமே அப்படின்னு குழந்தைய கொலை செய்ய துடிக்கிறாண்டி. மன்னரும் மகாராணியும் நம்மளையே நம்பி வந்தாங்களே, அவங்களுக்கு துரோகத்தை நான் எப்படி செய்வேன்? மன்னரோட குழந்தைய எப்படி எட்டு போய் கொடுப்போம் மறகுதோ? எனக்கு ஒண்ணுமே புரியலையோ மறகுதோ. இத பாருங்க, மன்னரும் மகாராணியும் ஒரு நேரத்துல நம்ம இருவரையும் ஆதரிச்சாங்க. இப்போது நம்மளை நம்பி வந்திருக்காங்க. நம்மை நம்பி வந்தவங்களே நாம் நடுத்தரில் விடவே கூடாதுங்க. நமக்கு எத்தனை துன்பங்கள் கஷ்டங்கள் நேர்ந்தாலும் சரி, அதை நாம் சகிச்சு கொள்ள வேண்டுங்க. இத பாருங்க, மன்னரையும் மகாராணியும் குழந்தையும் அவங்க மூவரையும் நாம் இருவர் தான் பாதுகாக்கணுங்க. உண்மைதான் மறகுதம். அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து நம்ம குடும்பம் வாழறதை விட நம்ம குடும்பம் கெடுத்து ஒரு குடும்பம் நல்லா இருக்குதுன்னா இந்த காரியத்துக்கு நீ சம்மதம் சொல்லிதான் ஆவணும் மறகுதம். புரியல. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த எந்த தாய் இதுக்கு சம்மதம் சொல்ல மாட்டா. ஆனா நீ சொல்லிதான் ஆவணும் மறகுதம். மன்னர் குடும்பமும் மன்னர் குழந்தையும் நல்லா இருக்குதுன்னா மன்னர் குழந்தையை எடுத்து போய் கொடுக்கறத விட நம்ம குழந்தையை எடுத்து போய் கொடுத்தோம். என்னங்க என்ன பாவத்தை செய்தேன் என்று எனக்கு பெறப்பட்ட தண்டனையத்தான். நான் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்தது கிடையாது. நான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளையை இந்த பாவி நான் எப்படி எத்தான் மனம் வந்து கொள்ள கொடுப்பேன்? என் பிள்ளை இறந்து விட்டால் இந்த பாவிக்கு சொந்தம் என்று சொல்வதற்கு கூட யாருமே கிடையாது. அத்தான் பிள்ளை எதற்காக ஒவ்வொரு தாய்மார்களும் பெற்றெடுக்கிறார்கள்? நாளை வயதான காலத்தில் நம்மை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வார். நம் ஆண்டு விட்டால் நமக்கு குடமுடித்து கொல்லி வைப்பான் என்பதற்காகத்தானே ஒவ்வொரு தாய்மார்களும் பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள். அதை போலத்தானே நானும் பிள்ளையை பெற்றெடுத்தேன். பிள்ளை இல்லாமல் இந்த பாவி நான் 10 ஆண்டு காலமாக ஏறாத கோவில் இல்லை, இறங்காத வாசல் இல்லையத்தான். என் குறையை தீர்க்க பிறந்த மகன் அவன். அவனை யாரோ ஒரு பிள்ளைக்காக என் பிள்ளையை நான் பலி கொடுக்க வேண்டுமா? என்னால் முடியாதுங்க. என்னால் குழந்தையை கொடுக்க முடியாது. மரகதம், இன்னொரு முறை அந்த வார்த்தையை சொல்லாதீ. யாரோ ஒரு பிள்ளைக்காக நம்ம பிள்ளையை பலி கொடுக்குமான்னு சொல்லாத. மன்னர் குடும்பம் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே இல்லை, நமக்கு குழந்தையே இல்லை. அந்த குடும்பத்துக்காக நம்ம பிள்ளையை பலி கொடுக்கிறது தவறே இல்லை மரகதம். உலகத்துல பிறந்தோ இறந்தோன்னு இருக்கக்கூடாது. பிறப்பது ஒரு நாள், வாழ்வது ஒரு நாள், இறப்பது ஒரு நாள். பிறப்பதும் இறப்பதும் வாழ்க்கையில சகஜமா போயிடுச்சு மரகதம். ஆனா வாழ்கின்ற காலத்திலே ஒவ்வொரு மனிதனும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ வேண்டும். இவர் போல் யார் என்று பெயர் சொல்ல வேண்டும், இறந்தாலும் அவர் பெயர் ஊர் சொல்ல வேண்டும் சொல்லுவாங்க. மன்னர் குடும்பத்துக்கு நன்றி விசுவாசமா இருக்கணும்னா அது நம்ம பிள்ளைய பலி கொடுத்தாதான் முடியும்னா அதை செய்ய நான் தயாரா இருக்க மரகதம். ஏழையா பிறந்தது நம்ம பாவமா மரகதம். கடவுள் மேல் சோதனைக்கு மேல் சோதனை நமக்கு தானா கொடுக்கணும் மரகதோ, நமக்கு தானா கொடுக்கணும் மரகதோ. இறைவனே நில்லு, இன்னலை சொல்லி உண்மையை சொல்ல தயக்கமா. இறைவனே நீ
சொன்னாலும் சரி என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். நம்ம குழந்தை எடுத்து போய் கொடுக்கட்டா போறேன். இளவரசர் சந்தோஷமா ராஜா, என் செல்வமே, நான் இறந்த பிறகு எனக்கு கொல்லி நீ வைப்ப நினைச்சடா ராஜா. இந்த தந்தையே உனக்கு எவனா மாறிட்டடா. மாணிக்கம், ஐயா, நீ உரைத்த பிரகாரம் ஒரு நாள் கழித்து மறுநாள் வந்திருக்கிறேன். அந்த குழந்தையை கரத்தில் ஒப்படைத்து விடு. ஐயா, குழந்தை முகத்தை பாருங்க. என்ன நடக்குதுன்னு இந்த குழந்தைக்கு தெரியுமா? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இந்த குழந்தைக்கு தெரியுமா? இந்த பச்சில குழந்தை கொலை செய்ய துடிக்கிறீங்களா? ஐயா வேண்டாம் ஐயா, குழந்தை விட்டுடுங்க, நானே வளர்த்துக்கிறேன். நீ யார் என்று மறந்து விட்டாயா? நீ யார்? ஒரு சாதாரண காவல்காரன். நான் யார்? என் நாட்டு மன்னன். நீ அறிவுரை எடுத்து கூறி அதை கேட்டு அதன்படி நான் நடக்க வேண்டுமா? குழந்தை குர்ரா. ஐயா, குழந்தை கொடுக்க மாட்டேன். ஏன் அண்ணன் குழந்தை? இந்த குழந்தையை பார்ப்பதற்கே பரிதாகமா உள்ளது. இந்த குழந்தையை கொள்வதற்கே மனம் இருந்தாலும் இந்த குழந்தை விட்டு வைத்தால் வருங்காலத்தில் எனக்கு ஆபத்து, ஏன் அரண்மனை சொத்துக்கு ஆபத்து. ஆகினால் இந்த குழந்தையை ஒரே வெற்றி தெரியாமல் திகைத்துக் கொண்டிருந்தோம். ஆதரித்து விட்டான் மாணிக்க நமக்கு. எவ்வளவு அழகாக வாழ்க்கை கொடுத்து விட்டான். நம்மளுக்கு சோதனையே இல்லைங்க. என்னப்பா, யாருக்கு ஆபத்து? ஐயா, நீங்க நாட்டுல இருக்க கூடாது, நாடு கடத்துற உங்க தம்பி மீண்டும் உங்களை தேடிக்கிட்டு வந்தாரு. உங்க உயிருக்கு எது ஆபத்து நினைக்கிறீங்க? மாணிக்கம், போயிடுங்க ஐயா. புரிந்து விட்டது மாணிக்கம். ஏங்க, நன்றாக புரிந்து விட்டது எனக்கு. நாங்கள் இருவரும் இருப்பது உனக்கு சுமையாகி விட்டது, அதுதானே உண்மை. என்ன நடக்குது தெரியாது வெகுளியா இருக்கிறீங்களா ஐயா? வெளுத்ததெல்லாம் பால் நம்புறீங்க ஐயா. உண்மையா தேடி வந்தாரு ஐயா. உங்க உயிருக்கு ஏதோ ஆபத்து நினைக்கிறேன். நீங்க எங்கன்னு கேட்டாரு, நான் சொல்ல மறுத்துட்டேன் ஐயா. ஐயா, இங்க இருக்காதீங்க, நீங்க எங்கேயாவது போயிடுங்க ஐயா. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். குழந்தை பத்திரம் ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறோம். குழந்தையுடைய பசியை எப்படிங்க தீர்ப்பு? இப்போதே காரகத்தின் வழியாக புறப்படுகிறேன். காய்கறிகளை கொண்டு வருகிறேன். நான் வருகிறேன். இதே இடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். வந்து விடுகிறேன். என்ன சோதனை இது? காரகத்தின் முழுவதுமாக சென்றேன். காய்கறிகள் எதுவே காய்கறி கிடைக்கவே இல்லை. எங்கு செல்வேன்? என்னுடைய மனைவியின் பசி எப்படி ஆகும்? ஆமா, அழகான ஒரு கிடைத்திருக்கிறது. இப்போதே நான் பறித்து விடுகிறேன். கொடிய நாகம் தீண்டு விட்டது குணவதி, கொடிய நாகம் தீண்டு விட்டது. உன்னை பார்க்க வேண்டும். தேடி வருகிறேன். உன்னுடைய தந்தை வந்து விடுவார். விஜயா, என்னங்க ஆச்சு? என்றும் இல்லாமல் முகமே ஒரு மாற்றமா இருக்கிறது. குணவதி, காய்கறி கொண்டு வருகிறேன் என்று உரைத்து விட்டு சென்றீர்களே ஐயா. கானகத்திற்கு சென்றேன். கனியை பறிக்கும் நேரத்தில் கொடிய நாகம் தீண்டு விட்டது குணவதி. எங்கேயாவது வைத்தியர் இருக்கிற பார்க்கலாம். அந்த நிலையை நான் கடந்து விட்டேன். என்னை காப்பாற்றி இனிமேல் யாராலையும் முடியாது. இறக்க போகிறேன். அப்படி சொல்லாதீங்க. முகத்தை பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று நான் ஓடோடி வந்தேன். என்னால் நிற்க முடியவில்லை. குணவதி, நான் இறக்கும் தருவாயிலே ஒரே ஒரு ஆசை கண்ணை இறக்கு. என் தம்பியை பார்க்க வேண்டும். எங்க இருக்கிறானோ? என் மாசற்ற மாணிக்கமே, ஆணின் பெரும்பொருளே, பேரழகின் பிறப்பிடமே,
காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சிரித்து செடுத்த உன் சிங்கார முகத்தை இந்த பாவி நான் பார்க்க முடியாத பாவி ஆகிவிட்டோடு அத்தான் பாவி ஆகிவிட்டோடு மகனே என் செல்வ மகனே இந்த பாவி நான் பூவெடுத்து பொட்டு எடுத்து பூசு மஞ்சள் எடுத்து நீங்கள் கட்டிய மாங்கலத்தை நான் அறுக்க வேண்டுமா அம்மா இறைவா ஆசைகள் வேகுதையா நீ இருந்து நான் இறந்த நிம்மதியாகும் ஐயா காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதையா ஐயா வாடானியும் இறங்கி வாட வந்திரு வந்திரு தானா வந்திரு இல்லன்னா பாட்டு படிக்கணும் உடை அடிக்கணும் சாத்தானோட குட்டி எடுக்கணும் வந்திரு 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 முக்குளிச்சு நான் எடுத்தேன் முத்து சிப்பி நீதான் முத்தெடுத்து நெஞ்சுக்குள்ளே பத்திரமா வச்சேனே பட்டதிப்ப காணாம நானே வாடினேன் ராத்திரியில் தூங்காம ராகம் பாடினேன் ஆளையிட்ட செங்காருமா ஆட்டுகிற என் மனசே யாரை விட்டு தூது சொல்லு நான் அறிவேன் உன் மனசே உள்ளது என்னாச்சு காரணம் கண்ணாச்சு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி புத்திருந்து புத்திருந்து பூவிழி நோகுதடி இறைவா இனாதை மணாளா இனிய மகனோடு இந்த பாவிலாடி எப்படி தனிமரமா வாட போகிறேன் என்று தெரியவில்லையே என் செல்வமே உன் தந்தையை பாரடா நாம் இருவர் அனாதையாக்கி விட்டாரடா என் கண்ணே இந்த சின்ன சிறு வயதில் உன்னுடைய தந்தைக்கு நீ குடம் உடைத்து கொல்லி வைக்க போகிறாயடா என் கண்ணே நவராத்திரி நவராத்திரி
நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி எப்படியோ இந்த நாடு நகர உப்பு சட்டி வருவோடு என் வீட்டுக்காரி எழுதி வந்துட்டாரு. எனக்கு சந்தோஷமா இருக்குது. இருந்தாலும் அண்ணனை சந்திக்க வேணுமே. தங்க என்னடா நீ பாடுவது ஆடுவது சந்தோஷமாக இருப்பதை பார்த்தால் அண்ணன் சொன்ன ரகசியம் அத்தனை செய்து முடித்து விட்டேனே. பாலே பாலே தங்க என்னடா? அபாரமான நடிப்பு, அற்புதமான நடிப்பு. உன்னுடைய நடிப்பின் திறமையால் அத்தனை வேலை செய்து விட்டால். ஆமா, இன்னொரு வேலை பாக்கி இருக்குமா? என்ன வேலை? இந்த அரியணை எப்படி ஜாலியா இருக்குது. இதுல நீ மகாராணியாக வர வேண்டும். ஐயோ, மக்கள் அனைவரும் உன்னை போற்ற வேண்டும். அப்படியா? உனக்கு உறுதுணையாக நாடு இருக்க வேண்டும். அண்ணானா அண்ணாதானா? அதை நீதான் செய்து முடிக்க செய்து வேண்டும். முடிக்கிறேன். காதை காட்டுமா? இவ்வளவுதான் செய்து முடிச்சிட்டு அண்ணாலும் ஒரு குரல் கொடு. கண்டிப்பா ஓடி வந்து நிற்கிறேன். சரிடா. ஆகட்டும் ஆகட்டும். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. குழந்தை சாதிச்சிட்டு வா சொன்னே. என்ன செய்யறாங்க ஆளு தெரியல. மாலதி. ஏய்யா, வேற வேலையே இல்லையா உனக்கு? உன்னை மாலதி மாலதி என்று அழைக்க போவது கிடையாது. வேற? உன்னை செல்லம்மா ஆசையா ஐயையோ. பாசமா மாலு. ஏய் மாலு. ஏய் இத்த கூட கலரிட்டியே. ஏய் என்னடி ஆச்சு? ஐயோ, சும்மா இருடா, பாவி பாவி. ஏய், என் ஊரு எழுதுடா, பாவி. டேய், அடி வாங்க. அமைதியா இரு. ஏய் என்னடி? அவனை கூட பேசு, நீ எது பேசுற? ஐயோ, என் அக்கா, எங்க அம்மா, என் தங்கச்சி என்ன பத்தி ஏதோ யார் உன் அம்மா, யார் உன் தங்கச்சி? எங்க அம்மா இதுதான். யாரு? அப்ப எனக்கு மாமியாரு. யார் உன் தங்கச்சி?